நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பெஷாவர் தாக்குதலை அடுத்து தீவிரவாத செயலில் ஈடுபடுவோருக்கு தூக்கு தண்டனை விதிக்க பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. இதனால் அந்நாட்டில் மரண தண்டனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கப்படுகிறது. பாகிஸ்தானின் பெஷாவரில் உள்ள வாக்சாக் சாலை ராணுவ பள்ளியில் தீவிரவாதிகள் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் 132 மாணவர்களும் 9 பணியாளர்களும் பரிதாபமாக உயிரிழந்தனர். உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை தொடர்ந்து பிரதமர் நவாஸ் ஷெரீப் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய நவாஸ் ஷெரீப் தாலிபான்களை ஒடுக்கும் நடவடிக்கைகள் தொடரும் என தெரிவித்தார். குழந்தைகளின் உயிர் தியாகம் வீண் போகாது என தெரிவித்த நவாஸ், இதுபோன்ற தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடுவோருக்கு உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த மண்ணில் கடைசி தீவிரவாதி இருக்கும் வரை தீவிரவாதத்திற்கு எதிரான போரை தொடருவோம். எதிர்க்கட்சிகளை ஒரே நோக்கத்தில் கொண்டு வருவதற்கு இது வாய்ப்பாக அமைந்துள்ளது. பாகிஸ்தானில் மரண தண்டனைக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை உடனடியாக நீக்குவதென நவாப் ஷெரீப் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் பலியான மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பாகிஸ்தான் அரசு 3 நாள் துக்கம் அனுசரிக்கிறது. இதனையொட்டி அந்நாட்டின் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. தீவிரவாத தாக்குதல் நிகழ்ந்த ராணுவ பள்ளி வெறிச்சோடி காணப்பட்டது. நான் தனிமையா இருக்க மாதிரி உணர்றேன். என் கூட இருந்த மாணவர்கள்லாம் இறந்துட்டாங்க. அவங்க எல்லாம் சாம்பல் ஆயிட்டாங்க. நான் வலிகளோட இருக்கேன். ஏன்னா இறந்தவங்கலாம் என்னுடைய சகோதரர்கள். தீவிரவாத தாக்குதலுக்கு அப்பாவி மாணவர்கள் பலியாகி இருப்பது பாகிஸ்தானில் மட்டுமின்றி மனித நேயத்தின் மீது அக்கறை உள்ள அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.